ஹலோ நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று சொல்ல போகிறேன். புலி இளைச்சிருச்சுன்னா பூனை வந்து பொண்டுக்கு கூப்பிடுமா. அப்படின்னா என்னான்னு கேளுங்களேன். ஒரு ஊரில் ஒரு 7 அடி 7 அடி என்ன 7 அடி உயரம் உள்ள ஒரு மனிதன் ஒரு நாட்டாராக இருந்திருக்காரு. அந்த நாட்டார் வந்து நல்ல தீர்ப்புகள்லாம் சொல்கிறாரு, நல்லது கெட்டதெல்லாம் பண்ணுறாரு, நல்லா திடகார்த்தியமாக இருக்கிறாரு. குடும்ப வாழ்க்கையிலையும் நல்ல சிறப்பான ஒரு குடும்பத்தை அவர் பின்பற்றிக்கிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு என்ன ஆகி போச்சுன்னா, தடுக்கி விழுந்துடுறாரு, கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இந்த கட்டுக்கட்டுற இடத்துல கொண்டு போய் ஓரளவு சரி பண்ணுறாங்க. ஆனால் சரி பண்ணியும் முன்னாடி இருந்த மாதிரி அவரால் இப்போ அதுக்கு மேலே இருக்க முடியல அவரால். ஒரு காலகட்டத்தில் அவர் நாளாவ நாளாவ உடம்பு மெலிஞ்சு கைத்தடி எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு டிஃபன் விற்கிற இடத்துல போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காரு. அதே நான் இப்போ ஒரு ஊரில் 5 நாட்டார்னு வச்சுங்களேன். அவர் வந்து மெலிஞ்சு போயிட்டார். இன்னொரு நாட்டார் போய் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. உட்காந்தோன்னா அப்புறம் அந்த நாட்டார் வந்து யாரும் ஊருக்குள்ளே ஒரு நல்லது கெட்டதுக்கு பஞ்சாயத்து பண்ண கூப்பிட்றதில்ல, பேசுகிறதில்ல, நல்லது கெட்டது அவரை கூப்பிட்றதில்ல, அவர் மதிக்கிறது கிடையாது. உடனே போயிட்டு அவரை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறது. இப்படி இருந்தோன்னா அவருக்குள்ளே ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு ஒரு ஒரு ஆதங்கத்தில் கொந்தளிச்சிருக்கிறாரு. போய் பேசுனா கடுகு போட்டால் வெடிக்கிற மாதிரி அந்த பொசிஷனில் இருக்கிறாரு. அதில் ஒரு நாட்டார் போய் கேட்குறாரு, என்னங்க சும்மா ஒப்புக்கு நேருக்கு நேருக்கு உட்காந்துருக்கோம், இப்போ பேசலன்னா கூட தப்பாக நினச்சிடுவாங்களேன்ட்டு, என்னங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, அப்போ தான் சொல்கிறாரு, தம்பி தம்பி பூனை இளைச்சிருச்சுன்னா இப்போ சாரி என்னை மன்னிச்சிடுங்க, புலி இளைச்சிருச்சுன்னா பூனை வந்து பொண்டு கூப்பிடுமா. அந்தமாரி இருக்குது இந்த ஊரோட நிலமை. அதனால் ஒரு மனிதன் வந்து இப்போ என்னதான் பணம் காசோட வசதி வாய்ப்போடு இருந்தாலும், ஆனால் அவனோட இயல்பா ஒரு மனிதனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, மெலிஞ்சு போய் கைத்தடி தூக்கிட்டு ஒரு ஓரமாக ஒருத்தன் உட்காந்துட்டான்னு வச்சுங்க, அவன்கிட்ட கோடி ரூபா இருந்தால் கூட அவனுக்கு மரியாதையே கிடையாது. இதுதான் உலகம். இதில் நான் சொல்கிறது தவறுன்னா நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். என்னை இப்போ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து எந்த எந்த வகையில் இந்த கதை வந்து ஒரு சிறப்பு அம்சமான இது வந்து குறும்படமாகவும் எடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். அதுக்கு நடிகர்கள்லாம் தேர்வு பண்ணிகிட்ருக்கேன். இந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த குறும்படம் எடுக்க ரெடி பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம்.